கூட ஏமாற்றலாம். அதுதான் உலகமே நடக்குது. உலகம் வந்து ஏமாற்றத்துலேருந்து இந்த உலகத்தை பேர் சொன்னது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? சீட்டர்ஸ் அண்ட் சீட்டர். இந்த உலகமே மோசம் பண்ணுறவர்கள் அண்ட் மோசத்தை பெற்றவர்கள் எல்லாம். மோசத்தை பண்ணிட்டே இருப்பா, இன்னொரு மோசத்தை பெற்றுக்கொண்டே இருக்கு. அதுதான் இது உலகம். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே பகவானோட கனெக்ஷனோட இருக்கணும். எந்த காரியம் இருந்தாலும் கரோசி எஸ்மாசி எஜுஹோசி விலாசி. அப்படி இல்லை என்றால் நம்ம பெற்றதற்கு பரிசு கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதில்லை என்றாலும் பகவான் நம்ம விட்டு இது எல்லாமே இந்த கஷ்டத்திலிருந்து வெளிவரத்துக்காக தான் பகவான் திரும்பி வருகிறார். பகவான் திரும்பி வந்து அவர் வரும்போதே என்ன சொல்லி காட்டுறார்? ஃபர்ஸ்ட் அவர் வந்தது எங்கே வந்தார்? கிருஷ்ணா எங்கே வந்தார்? ஜெயிலில் வந்தார். சொல்லிக் கொடுக்குறார், நீங்களும் இருக்கிறது ஒரு ஜெயில் தான். ஆனால் நான் வந்தாலும் உடனே வெளியே கூட போயிடுவேன், எங்கள் வீட்டு கூட போயிடுவேன். எங்கே போயிட்டார்? அவர் கோகுலத்துக்கு போயிட்டார். ஆனால் நம்ம தான் புரிந்து கொள்வார். அந்த ஜெயிலில் இருந்து கோகுலத்துக்கு போகிறதுக்கு முடியவே முடியாது. எப்படி? அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கையும் கட்டிருக்கு, காலும் கட்டு. அவங்களால கொஞ்சம் கூட அசைய முடியாது. அவங்க இருக்கிற சிறைசாலையிலே பெரிய அயன் டோர், அந்த மாதிரி 7 டோர்ஸ் ஏறி தாண்டி போகணும். முடியுமா? அவங்க வீடு வந்து கோகுலம். கோகுலத்துக்கு நடுவில் என்ன இருக்கு? யமுனா நதி இருக்கு. அது தாண்டி போகலாம். ஒவ்வொரு கேட்டுக்கிட்டையும் நிறைய கார்ட்ஸ் இருக்கிறாங்க, காவலக்காரர்கள். யாராலும் ஜெயிலில் இருந்து போக முடியுமா? நம்மளால முடியுமா? தேவக்கு வசதிகளால் கூட முடியுமா? இருந்தாலும் கிருஷ்ணா சொல்றார், நம்மளுடைய கடமை ஜெயிலில் வந்த பிறகு இதில் இருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். யாராரு கிருஷ்ணருக்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாம் தாண்டி போகிறதுக்கு கஷ்டமே இல்லை. தேவகி வசுதேவர்கள் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணா, அப்பா என்னை இங்க இருந்து கோகுலத்துக்கு கொண்டு போ, அதுதான் இப்ப பண்ண வேண்டியது. இல்லை என்றால் கம்சனுக்கு தெரிந்துவிட்டால், கம்சன் வந்துவிட்டால் அந்த கதையே மாறிவிடும். ஏன்? கம்சனுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லை பிறந்து விட்டால் 8வது, அப்படி என்றால் நாம் விடுவிடலாம். ஆகாஷ்வாணி வார்த்தை நிஜமாகலாம். நீங்கள் கையில் ஆட முடியாது, அசைய முடியாது, காலும் அசைய முடியாது. இருந்தாலும் என்னை கோகுலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இது பாசிபிளா? சொல்லுங்க பார்க்கலாம். இம்பாசிபிள் தானே. ஆனால் யாரால் கிருஷ்ணன் மேலே ஆதாரப்பட்டு கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்காக தன் வாழ்க்கையை வாழ்வார்கள், அவங்க இதெல்லாம் கஷ்டம். கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டால் கையில் இருக்கிற செயின் போயிடுச்சு, கால் முன்ன வச்சா காலில் இருக்கிற செயின் போயிடுச்சு, கேட்டு கிட்ட போனால் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற காவல்காரர்கள் எல்லாம் நிறைய தூக்கத்தில், அதுக்கு என்ன சொல்ல, தூக்கம் காடமான, என்ன சொல்ல, டீப் ஸ்லீப்னு சொல்கிறோமே, அது தமிழ் என்ன சொல்லலாம்? ஆழ்ந்த தூக்கமா? உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். அதில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டுக்கிட்ட போனாலும் எல்லோரும் அப்படி இருக்குவாங்க. நதிக்கு, யமுனா நதிக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஆஹா, கிருஷ்ணரை பார்க்கவே முடியாத ஒரு கால சரணங்களை தொட்டதே கஷ்டம் என்று அந்த அம்மா, அந்த தண்ணி வந்து கிருஷ்ணாவுடைய பாதங்களை மேல் வழி, அந்த அம்மா வழி கொடுக்குது.
what all impossible thing can be made possible by the mercy of, but that is not possible for ourselves. இது பேர் தான் என்ன சொல்றது, ஆன்மீகம், டிரான்சென்டென்டல், டிரான்சென்டென்ஸ். ஆன்மீகம் என்றால் இம்பாசிபிள். அதில் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, அன்ஹோனிக்கோ ஹோனி கர்த்தே, ஹோனிக்கோ அன்ஹோனி. ஹோனி என்றால் ஆக வேண்டியது, அன்ஹோனி என்றால் ஆகாதது. ஹோனிக்கும் அன்ஹோனி கர்னா, அன்ஹோனிக்கும் ஹோனி கர்னா. ஆகிறதுக்கு ஆகாமல் பண்ணணும், ஆகாததற்கு ஆகிற மாதிரி பண்ணணும். ஆகாத காரியங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணையால் ஆக்கலாம். இந்த துக்காலயத்தை சுகாலமாக மாறத்துக்கு ஒரே ஒரு மாம் ஏவையே பிரபஞ்சந்தே மாயாம் ஏகாம் தரந்து. என்னை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் இந்த மாயா என்பதை சுலபமாக தாண்டி போகலாம்.